ஸ்டார் யார் என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் என்ற இந்த வாக்கியம் பாடலுக்கு மட்டுமல்லாது நிஜத்திலும் கச்சிதமாக பொருந்தும். கோலிவுட் தொடங்கி பாலிவுட் வரை சூப்பர் ஸ்டார் யார் என்றால் முதலில் ரஜினி பெயர்தான் உச்சரிக்கப்படும். தன்னை தேடி வந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தக்க வைத்து அரை நூற்றாண்டு காலமாக அந்த பட்டத்தை அலங்கரிக்கும் அசாத்திய திறமை ரஜினியை தாண்டி வேறு யாருக்கும் இருக்காதுதான். 1975ஆம் ஆண்டு முதலில் அபூர்வ ராகங்கள் படத்தில் தான் ரஜினி அறிமுகமானார். அப்போது யாருக்கும் தெரிந்திருக்காது அந்த ரஜினிதான் தமிழ் சினிமாவை கட்டி ஆளப் போகும், கட்டி ஆண்டு கொண்டிருக்கும் மந்திரம் என்று. ரசிகர்களாக இருந்தாலும் சரி, படத்தின் வசூலாக இருந்தாலும் சரி, கோடியிலேயே புரளும் ரஜினிகாந்தின் மவுசு அரை நூற்றாண்டு காலம், அதாவது 50 ஆண்டுகள் ஆனாலும் துளி கூட குறையவில்லை. ரஜினியின் திரை வாழ்க்கை தொடங்கி 50 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. வில்லன் கதாபாத்திரத்தில் ஆரம்பித்த பயணம் உச்ச நட்சத்திரம் என்ற அந்தஸ்துக்கு வந்துவிட்டது. ஆனால் இந்த 50 ஆண்டு கால திரை வாழ்க்கையில் ரஜினியின் சாதனைகளை அவ்வளவு எளிதில் கடந்துவிட முடியாது. சாதாரண பேருந்து நடத்துனராக இருந்த ரஜினி சரித்திர நாயகனாக சிம்ம சொப்பனமாக மாறியதற்கு ஒரே ஒரு ரகசியம், அவரது உழைப்புதான். தெரியாத ஊருக்கு வந்து அந்த மக்களின் மனதை வென்று நிலைத்து நிற்பது சாதாரண காரியம் இல்லை. ரஜினி சினிமாவில் அறிமுகமான போது தகவென மென்னிய எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் தான் கோலோச்சி வந்தனர். அப்போதைக்கு தமிழ் சினிமாவில் நிற ரீதியாக கூட பாகுபாடு பார்க்கப்பட்டது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் கருப்பு நிறம் வாரப்படாத பரட்டை தலைமுடியுடன் அறிமுகமாகி அதுவரை தமிழ் சினிமாவில் இருந்த மாஸ் ஹீரோக்களுக்கான ஃபார்முலாவை உடைத்தெறிந்து தனி வழி உருவாக்கி தனக்கு பிறகு வந்த நடிகர்களுக்கும் புதிய பாதை போட்டு கொடுத்தவர் ரஜினி. இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் கண்டெடுத்த ரஜினிகாந்தை பஞ்சு அருணாச்சலம், பாரதி ராஜா, மகேந்திரன், SP முத்துராமன் போன்ற இயக்குனர்கள் செதுக்கி சிற்பமாக்கினர். பின்னர் KS ரவிக்குமார், சங்கர் போன்ற இயக்குனர்கள் சிற்பத்தை அழகுபடுத்தி மாஸ் கூட்டினர். தற்போது லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்புராஜ், நெல்சன் திலீப்குமார் போன்ற இயக்குனர்களும் ரஜினியசத்தை திரையில் ஜொலிக்க வைக்கின்றனர். முரட்டு காளை, பொல்லாதவன், காளி, ராஜாதி ராஜா என்று எந்த வரையறைக்கும் கட்டுப்படாத மாஸ் ஹீரோவான ரஜினியை சூப்பர் ஸ்டார் ஆக்கினர் தமிழக மக்கள். தமிழ் சினிமாவுக்கு உலகளவில் இன்றிருக்கும் வியாபாரத்திற்கு காரணம் ரஜினிதான். தமிழ் சினிமா நினைத்து கூட பார்க்க முடியாத வசூல் சந்தைகளை ரஜினி படங்கள் தான் திறந்து வைத்தன. எஜமான், வீரா, பாட்ஷா, முத்து, படையப்பா, சந்திரமுகி, சிவாஜி போன்ற ரஜினியின் படங்கள் 100 நாட்கள் ஓடி வசூலில் சக்கை போட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறின. 3 தலைமுறை இயக்குனர்களுடன் நடித்து 3 தலைமுறை ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்து ரசிக்க வைக்கும் ரஜினியை எனர்ஜி பாம் என்றுதான் சொல்ல வேண்டும். ரஜினியின் நடையை, ரஜினியின் சிகரெட் ஸ்டைலை, ரஜினி கூலிங் கிளாஸ் மாட்டும் அழகை காப்பியடிக்காத இன்றைய மாஸ் ஹீரோக்கள் யாருமே இல்லை. ஹீரோ பெயருக்கு அடைமொழியுடன் டைட்டில் கார்டு போடுவதும் பாட்டு போடுவதும் கூட ரஜினி தொடங்கி வைத்த கலாச்சாரம் தான். ஆரம்பத்தில் ரஜினியுடன் இணைந்து நடிக்க தயங்கிய முன்னணி நடிகர்கள், நடிகைகள் பின்னாளில் ரஜினி படத்தில் வாய்ப்பு கிடைக்காதா என ஏங்கி தவித்தனர். அந்த அளவுக்கு தனக்கான ராஜ்யத்தை ராஜதந்திரமாக உருவாக்கி மாஸ் கமர்ஷியல் ஹீரோவாக அவதரித்தார் ரஜினி. 70 வயதை கடந்தும் கூட பிஸியாக நடித்து வரும் ரஜினியை பார்த்து வாயடைத்து போகிறது தமிழ் சினிமா. இன்றளவும் அவரது படங்கள் கோடிகளிலேயே பிசினஸ் ஆகிறது. ரஜினியை வைத்து படம் எடுத்து எந்த தயாரிப்பாளரும் நஷ்டத்தில் விழுந்ததாக தமிழ் சினிமாவில் வரலாறே இல்லை. ரஜினியின் 50 ஆண்டு கால திரை வாழ்க்கையை கொண்டாடும் வகையில் லோகேஷ் இயக்கத்தில் அவர் நடிக்கும் கூலி படம் 1000 கோடி பிசினஸ் என்ற டார்கெட்டுடன் கூலி படத்தை களமிறக்க திட்டமிட்டுள்ளது படக்குழு. கூலி படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளை 50வது ஆண்டு கொண்டாட்டத்தில் சேர்க்கவும் தீவிரமாக வேலை நடந்து வருகிறது. படத்தில் மட்டுமல்ல, மேடை பேச்சிலும் ரஜினி அளவுக்கு சுவாரஸ்யமாக பேச முடியாது.
பழைய கதைகளை ஸ்லாகித்து பேசி ரசிக்க வைக்கும் ரஜினியின் மேடை பேச்சுக்கு ரசிகர்கள் பலரும் உண்டு. சினிமாவில் ரஜினி எப்போதுமே ஓடிக்கொண்டிருக்கும் பந்தய குதிரைதான் என்பதை எந்த காலத்திலும் அசைக்க முடியாது.